ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்ட ஒரு டவுட் தான் நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட நிறைய பேர் கமெண்டில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பிரேஸ்லெட் சைஸ் வந்து எப்படி பார்க்குறது, கை சைஸ் அளவு எடுத்து எப்படி வந்து கரெக்டாக நம்ம வந்து பிரேஸ்லெட் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் சில பேர் வந்து எலாஸ்டிக் வந்து எப்படி ஒரு பிரேஸ்லெட்டுக்கு வந்து அளவெடுத்து கட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பிரேஸ்லெட் வந்து அளவெடுத்து செய்கிறவங்களுக்கும் சில பேர் வந்து அளவு வந்து அவங்களுக்கே தெரியாது. இப்போ பிரேஸ்லெட் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கே வந்து கரெக்டான அளவு வந்து அவங்களோட கை அளவு தெரியாது. ஸோ இந்த இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கரெக்டாக டேப்பை வச்சு அளந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டான சைஸ் அளவு வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். இது பிரேஸ்லெட் செய்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, வாங்குறவங்களுக்கும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி வந்து சைஸ் பார்க்குறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இன்ச் டேப் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டேப் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சென்டிமீட்டர் வந்து இருக்க பக்கம் வந்து திருப்பிக்கோங்க. ஸோ வந்து எப்படி வேணால் இந்த பக்கம் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, 1 2 அப்படின்னு கிட்ட கிட்ட இருக்கும் வரிசையாக. அந்த சைடு வந்து சென்டிமீட்டர் சைடு வந்து டேப்பை வந்து திருப்பிக்கோங்க. ஸோ அதான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஈஸியாக இருக்கும். அதனால நீங்கள் இந்த பக்கம் வந்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அளவு எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நீங்கள் கரெக்டாக வந்து அளவு எடுக்கணும். அதுக்கு கீழேயும் வரக்கூடாது, அதுக்கு மேலேயும் போகக்கூடாது. இடத்துல தான் நம்ம வந்து பிரேஸ்லெட் வந்து நம்ம போடுவோம். ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் அளந்துக்கணும். இப்போ எனக்கு வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா, கரெக்டாக 16 சென்டிமீட்டர் வந்து என்னோடய கையளவு இருக்குது. இப்போ கையை வந்து எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்னா, ரொம்ப வந்து நீங்கள் டைட்டாக வந்து பிடிச்சி நீங்கள் அளவு பார்க்கக்கூடாது. கொஞ்சம் லூஸாக விட்டு தான் நீங்கள் வந்து அளவு பார்க்கணும். பிரேஸ்லெட் வந்து ரொம்ப நம்ம கட்சின்னு போட மாட்டோம். கொஞ்சம் லைட்டாக வந்து நமக்கு கொஞ்சம் கை வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் நம்ம வந்து போடுவோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப டைட்டாக டேப் பிடிக்காமல் கொஞ்சம் லூஸாகவே நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து டேப்பில் வந்து நம்ம அளந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சென்டிமீட்டர் சைடு வந்து திருப்பிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி அளவு எடுத்துக்கணும். சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். சரி, என்கிட்ட வந்து டேப் இல்லை, நான் எப்படி வந்து அளவு பார்க்குறது அப்படின்னா, ஸோ டேப் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு நூல் வந்து எடுத்துக்கோங்க. நூலோ இல்லை கயிறோ இது ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு உங்களோட கையை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து அளந்து எடுத்துக்கோங்க. மாதிரி நம்ம அளக்கும் போது கரெக்டாக நம்மளோட அந்த மொழி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்த வச்சு தான் கரெக்டாக வந்து நம்ம அளக்கணும். அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்த நூலை வந்து நம்ம இந்த டேப்பில் வந்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக நம்ம எடுத்த அளவுக்கு 16 சென்டிமீட்டர் கரெக்டாக நம்ம வந்து அந்த அளவு வந்து கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி உங்கள்கிட்ட டேப் இல்லை அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற பசங்க யூஸ் பண்ணுற ஸ்கேலில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸ்கேலை வச்சு கூட நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்கேல் எடுத்து இதே மாதிரி டேப்பில் வைக்கிற மாதிரியே அந்த நூலை வந்து நீங்கள் வச்சு கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, கரெக்டாக அதோட அளவு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து டேப்பில் உங்கள்கிட்ட காமிச்சதும் அந்த 16 சென்டிமீட்டர் தான் எனக்கு வந்து காமிச்சிச்சு. அதே மாதிரி நான் நூலில் வந்து அளவு எடுத்ததும் அதே அளவு தான் எனக்கு காமிக்குது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து அளவு எடுத்துக்கணும். இதே மெத்தடில் ஸ்கேலில் வச்சு நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரேஸ்லெட் வந்து உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். நிறைய பேருக்கு உள்ள டவுட் வந்து எலாஸ்டிக் வந்து எவ்வளோ அளவு எடுத்து கட் பண்ணுறது அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம எலாஸ்டிக் வந்து ஸ்டார்டிங்கில் கட் பண்ணவே கூடாது. இப்போ எலாஸ்டிக் நம்ம கட் பண்ணவே இல்லை. நான் எந்த பிரேஸ்லெட் நான் செஞ்சாலுமே எலாஸ்டிக்கை நான் கட் பண்ணவே மாட்டேன். பீட்ஸ் நீங்கள் என்னோடய வீடியோவில் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே வச்சு தான் நான் வந்து செய்வேன். ஸோ கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் நாட் போடுறதுக்கு கொஞ்சோன்னு மட்டும் விட்டு நான் வந்து எலாஸ்டிக்கை கட் பண்ணுவேன். நம்ம ஸ்டார்டிங்கே நீங்கள் அளந்து வந்து கட் பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடும், இல்லாட்டி பத்தாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கே வந்து எலாஸ்டிக் வந்து அளந்து கட் பண்ணாதீங்க. நீங்கள் அப்படியே ரோல்லே வச்சு நீங்கள் வந்து பிரேஸ்லெட் வந்து பீட்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சைஸ் வந்து அளந்து எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் நாட் போடுறதுக்கு மட்டும் விட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ என்னோடய சைஸ்க்கு தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா, நம்ம நாட் போடாமல் நம்ம எதுவுமே பண்ணாமல் நம்மளோட பீட்ஸை வந்து இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரையும் நம்ம பிடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இங்கே வந்து நீங்கள் வச்சு பார்க்கணும். சரிங்களா? இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து எவ்வளோ வந்து கரெக்டாக சைஸ் வருதான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து நாட் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு கரெக்டாக 16 சென்டிமீட்டர் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக நமக்கு வந்து சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நான் நாட் போடுறதுக்கு மட்டும் கொஞ்சோன்னு வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பிரேஸ்லெட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த பிரேஸ்லெட்டை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு என்னோடய சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சைஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சைஸ் இருக்கும். நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்து சைஸ் பார்க்கணும். நிறைய பேருக்குள்ள டவுட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சைஸுக்கு வந்து 21 பீட்ஸ் வருது போடுறோம் அப்படின்னா, இடையில வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி நம்ம பிரேஸ்லெட்டை கோல்டு பீட்ஸ், ஸ்பேசஸ் இதெல்லாம் நம்ம போட்டு வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து பீட்ஸ் போடுறோம். ஸோ அதே அளவுக்கு தான் நம்ம வந்து பீட்ஸு இப்போ 21 பீட்ஸ்னால் நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணாலுமே நம்ம 21 பீட்ஸ் தான் போடணுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ நம்ம இடையில வந்து ஸ்பேசஸ் நம்ம இந்த மாதிரி கோல்டு பீட்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா 1-2 பீட்ஸ் வந்து நீங்கள் விட்டுட்டு தான் நீங்கள் வந்து போடணும். அதுக்கு தான் நம்ம சைஸ் வந்து கரெக்டாக பார்க்குறோம். ஏன்னா வந்து இதெல்லாம் நம்ம வந்து போடும்போது ஒரு பீட்ஸ் 2 பீட்ஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். நீங்கள் போடுற அளவை பொறுத்து இருக்குது. பிரேஸ்லெட்டில் வந்து நீங்கள் வந்து 1-2 பீட்ஸு வந்து கோல்டு பீட்ஸ் இல்லை ஸ்பேசஸ் இந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் பீட்ஸை வந்து கம்மி பண்ண வேணாம். கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கிட்டக்கு வந்து சேர்க்கும் போது பீட்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். உங்களுக்கு இதை வந்து அளந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். கரெக்டாக நீங்கள் சைஸ் வந்து பார்த்துட்டு இதில் வந்து நீங்கள் வந்து வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான சைஸ் வந்து வந்துடும். இந்த மாதிரி சைஸ் பார்த்து நீங்கள் வந்து எலாஸ்டிக்கை கட் பண்ணிட்டு நீங்கள் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிரேஸ்லெட்டுக்கு வந்து அளவு எடுக்கணும். ஸோ நான் சொன்ன மெத்தட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.